வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எல்ஜி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி கேமில் இருக்க அந்த டூவில் அவங்க வந்து ட்வின்ஸ் அப்படி ஒரு கேம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கேம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் இப்போ லேட்டாக இது போடுறேன். இந்த கேம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் விளையாடி போடுறேன். எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் பட்டன் ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் அப்புறம் ஒரு வீடியோ மறக்காமல் வந்துடும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இறங்கலாம். கையில் எத்தோன்னே க்ரோபார் குத்துட்டாங்க. நான் இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விளையாடுறேன். இப்போ லைட்டாக கோலாக தான் ஆடுவேன். அடுத்த வீடியோவில் வந்து கெஸ்ட்டோடு போடுறேன். என்னென்ன பொருள் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக ப்ளே பண்ணுறேன். சரி, இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு டைனமைட் மட்டும் இது எடுத்துக்கலாம். பாபும் பக்கு எங்கன்னு தெரில. ஐயோ, பின்னாடி பாபு வந்துட்டான். ஐயோ, இந்த சைடு பக்கு. அவ்வளோதான், பக்கு காலின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாபு மட்டும் இருக்கான், பின்னாடி வரான். சரி, அவனை விட்டுலாம், அவனை டீலில் விட்டுலாம் கதையை. சரி, இப்போ இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி வந்து அடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். க்ரீன் கீ தேவைப்படும் நம்ம, ஏன்னா அதில் தான் அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இங்கே தான் இருக்கா? இங்கே என்ன இருக்குது? ரேட் பாய்சன் இருக்குது, எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு கீழே போகலாம். அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் நினைக்கிறீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் அங்கே ஒரு இது இருக்கும். டீயோ காஃபி கப்புன்னு நினைக்கிறேன். அந்த கப்பை இதை நம்ம ஊற்றி விட்டுட்டா போதும். பாபு குடிச்சிட்டு இதுவாகிடுவோம், 2 நிமிஷத்துக்கு மயக்கமாகிடுவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பொருள் என்னென்னலாம் வேணுமோ எடுத்துடலாம் நம்ம. சரி, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கோடு வேறு என்னன்னு தெரில. அப்புறமா அந்த கோடும் தெரில, இந்த கோடும் தெரில. சரி, இப்போது டைனமைட் இங்கே இன்னொன்று இருக்குது, இன்னும் எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ரிவால்வரோட பார்ட்லாம் இருக்குது. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இப்போ இதுக்குள்ளே போகலாம். இது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரோ வராங்களா என்ன? இது பாபு வந்துட்டான். இங்கே டைனமைட்டை போட்டு அப்படியே போயிடலாம் உள்ள. அவ்வளோதான், பாப் செத்துட்டான். இப்போ பக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் எடுக்கணும். க்ரீன் கீ ஃபஸ்ட்டு கீழே போய் போடணுமா, இல்லை வேறு ஏதாவது பொருள் எடுக்கலாமான்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது தேவையில்லை நம்மளுக்கு. பேண்டேஜ் தேவையில்லை இப்போதைக்கு. இங்கே இருக்கிறத வச்சு ஹேமர் இது பற்றி தேவையில்லை நம்மளுக்கு. பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. இது லெஃப்ட் சைடில் 2, நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 1. ஓகே, சரி மேலே போய்ட்டு இதை ஃபஸ்ட்டு போடலாம் இந்த கூட. ஐயோ, அதுக்குள்ளே மறந்து போச்சே. இப்போ தான் அதுக்குள்ளே இது பண்ணால் அதுக்குள்ளே மறந்து போச்சு. சரி, போடலாம். சும்மா போட்டு பார்க்கலாம் ப்ரைஸ் மீட்டில் என்ன வருது. இது யாரோ வரமாக சத்தம் கேட்குது. யாரும் இல்லை. சரி, ஓகே. திரும்பி இந்த சைடு 1, இந்த சைடு இல்லையா? அப்போது இந்த சைடு போட்டு பார்க்கலாம். இந்த சைடும் வரலையா? சரி, அப்போ இந்த சைடு அப்படியும் வரல. யாரோ வரமா சத்தம் கேட்குது. ஷூ சவுண்டு கேட்குது. சரி, அப்போ நம்ம இந்த சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை, இந்த சைடு கிடையாது. சரி, கடைசியாக வந்து இந்த சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே என்ன இருக்குது? நம்மளுக்கு தேவையான ஹேண்ட் வீல் தான் இருக்குது கைஸ். நம்மளுக்கு நல்லா ரொம்ப லக்கு தான். எடுத்தோடனே கிடச்சிச்சு ஹேண்ட் வீல். சரி, இப்போ கீழே போகலாம். பக்கும் பாபா வந்துருப்பானுங்க. இப்போது எங்கே இருப்பானுங்கன்னே தெரியாது. பட்டுன்னு தான் வச்சுருவானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்த்து தான் விளாட்ணும். இந்த மண்டை எப்படி மேலே வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. கீழே தான் இருந்துச்சு, எப்படி மேலே வந்துச்சுன்னு தெரியல. சரி, இந்த ஹேண்ட் வீல் ஃபஸ்ட்டு போய் போட்டு வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ரிவால்வர் ஒரு பார்ட், இது தேவையில்லை. சரி, இப்போ இதை உடைக்கணும். அவ்வளோதான், உடச்சிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இந்த தண்ணியை ஏற்றி விட்டுலாம் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி இங்கே லைட் இருக்கும், லைட் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது? பரவாயில்ல, அயன் ஹாக் கிடச்சிச்சு சீக்கிரமாகவே. 3வது லக்கியஸ்ட்டு பொருள் கிடச்சிருச்சு. சரி, இப்போ மேலே போய்ட்டு இந்த அயன் ஹாகை போய்ட்டு அங்கே போட முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எவனா வந்தானா அவ்வளோதான். சரி, அப்படியே போகலாம். அதுக்கு முன்னாடி பட்டன் வேணும் நம்மளுக்கு. இது இங்கே போட்டுடலாமா? சரி, இங்கே போட்டுடலாம். ஐயோ, இவன் வந்துட்டான், பக்கு வந்துட்டான்.
இங்கே எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்படியே மேலே போகலாம். அப்படியே சுற்றின்னு போய் இப்படி கீழே போயிட வேண்டியதான். இங்கே ஹேண்ட் வீல் போட்டு எங்கடா என்ன ரெட் கீ சம்மந்தமில்லாமல் இங்கே கிடக்குது. சரி ஓகே, இது போட்டுட்டு இந்த ரெட் கீ இது க்ரீன் கீ இங்கேயே போட்டு போகலாம். ஏன்னா தேடி இருந்தேன்னா உட்காந்து தேடினே இருக்க வேண்டியதான். அதனால் வந்து இங்கேயே முன்னாடியே போட்டு போகிறது நல்லது. சரி ஓகே, இப்போ இந்த சைடு போகலாம். பாபும் பக்கம் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இங்கே ஒரு டைனமேட் இருக்கும். இதோ இருக்குது. இங்கே ஒரு ரிவால்வர் பார்ட் இருக்குது. ரிவால்வர் வச்சு ஒன்றும் பண்ண போகுது. இந்த வாட்டி டைனமேட் வச்சு 2 பேரையும் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கதையை. அதுக்கப்புறமா கீழே போய் என்னென்ன பொருள்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம். வந்துட்டான் எவனோ ஒருத்த வர மாதிரி சவுண்டு கேட்குது. எவனோ ஒருத்த வந்துட்டான். பக்கு வந்துட்டான். அதுக்குள்ளே பாபு எங்கே? அவனும் வந்துட்டான். அவ்வளோதான், கரெக்டாக தூக்கி போட்டுடலாம். இப்போ ஓடிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சுது. பாபும் பக்கம் காலி. இப்போ நம்ம போகலாம் தைரியமாக. 2 நிமிஷம் 30 செகண்ட் இருக்குது. என்ன இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏதாவது ஒரு பொருள் இதை கிடைதான்னு பார்க்கலாம். இங்கே தான் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கே காமிக்கல கைஸ் இந்த கேம். நான் ஒரு கேமே முடிச்சுட்டு அப்போ கூட ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் கண்டிலே காமிட்டிருக்க மாட்டாங்க. வெறுப்பேத்துறான் இவனுங்க. ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கே காமிக்கல இவனுக்கு, தெரியுமா? சுத்தமாக ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கே காமிக்கல இவனுங்க. இந்த கேம் ஃபுல்லாக ஆடி முடிச்சோம். ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு கண்டே பிடிக்கல கடைசி வரைக்கும். மொத்தமாக 3 இடத்துலாம் வச்சுருப்பானுங்க. ஒன்று வந்து இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் உள்ளே ஒன்று இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கிச்சன் ஆண்ட ஒரு இது இருக்கும், டேபிள் கீழே இருக்கும். அங்கேயும் இல்லைனா அப்படி பார்த்திங்கன்னா இப்போ 3வது கீழே இருக்கும். அங்கேயும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 3 பிளேஸ்லேயும் இல்லை. வேறு எங்கே போச்சுன்னு தெரில ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு. சரி, இப்போ இந்த அயன் ஆகை வந்து மேலே போய்ட்டு அந்த இதில் போட்டு விட்டுறலாம். இந்த சைடு வேணாம், இந்த சைடு வேணாம். சரி, இந்த சைடு இது இல்லை, இது இல்லை, இங்கே இல்லை. இங்கே தான் இருக்கா? இங்கே ஒரு டைனமேட் இருக்குது, எடுத்துக்கலாம். யாராவது வந்தானுங்கன்னா டப்புன்னு போட்டு விடுறதுக்கு. இங்கே தான் இருக்கா? ப்ளூ கீ தேவையில்லை நம்மளுக்கு. ப்ளூ கீ தேவையில்லை. ஏன்னா ப்ளூ கீ வந்து மேலே இன்னொரு டோர் இருக்கும், அங்கே எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் இது தேவை. இப்போ நம்ம கீழே தான் அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால் இது நமக்கு தேவைப்படாது. இப்போ போய் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வரல. ஏன்னா நம்ம வந்து அந்த இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கணும்ல, அதுக்காக நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணோம். ஓகே, இப்போ அது மேலே இது பண்ணி அதை அங்கே போட்டு இப்படியே டப்புன்னு கீழே வந்தால் என்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. மேலே இருட்டில் ஒன்றுமே தெரில, ரொம்ப இருட்டாக இருக்குது. பாவம் பக்கம் வந்து பட்டுனாச்செல்லாம் வச்சிடும், எனக்கு சொல்ல முடியாது. பார்த்து போகணும் பொறுமையாக. பார்த்து 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 எலக்ட்ரிக்கல் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே தான் இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு டைனமேட் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இங்கே தான் போடணும். என்ன இருக்குது, என்ன வந்துச்சுன்னு தெரியலையே. டோர் ஹேண்டில் மாதிரி தான் தெரியுது. பார்த்து போக வேண்டியதான். பார்த்து பார்த்து. இங்கே என்ன இந்த ரூம்குள்ளே என்ன போகல. இப்போ இறங்குனேன்னா இப்போ நான் இது மாட்டிப்பேன். ஏன்னா அவனுங்க கீழே தான் இருக்கானுங்க. இப்போதைக்கு இப்படி போக தேவையில்ல, ஷார்ட் கட்டில் போக வேண்டியதான். பார்த்து 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 கீழே வந்து சித்திர போகிறடா. அவ்வளோதான். ஓகே, போகலாம். ஐயோ, ஃபோட்டோ வேறு தள்ளி விட்டு. ஐயோ, வந்துட்டானே பக்கு, வந்துட்டான். தூக்கி போட்டு அவ்வளோதான், பக்கு காலி. இப்போ நம்ம கீழே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டைனமேட் இருக்குது, இதை வச்சு கீழே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்து பொறுமையாக போகணும். கீழே விழுந்தால் கூட மேலேருந்து விழுந்தால் செம்மையாக டேமேஜ் ஆகும் ஹெல்த்து. பார்த்து 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 பார்த்து. எப்பாடி, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். இந்த டைனமேட்டை கொஞ்சம் லைட்டாக தள்ளியே தூக்கி போட்டலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. உட்காந்துக்கலாம். அவ்வளோதான், செத்து போச்சு. மேலே பாபம் செத்துட்டான். சூப்பர். ஐயோ, லைட் வேறு ஆன் ஆகிடுச்சு. இப்போ 2 பேரும் வருவானுங்களே. சரி, நம்ம டப்புன்னு மேலே போயிடலாம். ஹேண்ட் பம்ப் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். பார்த்து பொறுமையாக போகணும். கீழே விழுந்தால் கூட அவ்வளோதான், முதலேருந்து வர வேண்டியதான்.
ஐயோ சோ 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 ஷெட் 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 கஷ்டப்பட்டு எடுத்து பொத்துன்னு விட்டனே. திரும்பி வர்றோமாடா அச்சா. திரும்பி அங்கே போகணுமா? சரி ஓகே பரவாயில்ல போகலாம். அவனுங்க கிடக்குறானுங்க. இவனுங்க வேறு எனக்கு 2 பேர் வந்திருப்பானுங்களே. எங்கே இருக்கானுங்க தெரியல. இவனுங்க வேறு எங்கேருந்து வேணால் பட்டுன்னு வந்து அடிப்பானுங்களே இவனுங்க. சொல்ல முடியாது. என்னதுடா இது? டோர் ஹேண்டில் தானா? ஓகே டைனமைட் இருக்கு எடுத்துக்கலாம். ஐயோ இவன் வேறு வந்துட்டானே. போட்டு போயிடலாம். பக்கு செத்துருவான். பக்கா பாபா அது. ஐயோ தப்பிச்சிட்டான். இங்கே தானே இருந்தேன். எங்கே போனான் அவன்? தப்பிச்சிட்டானா செத்துட்டானா? சரி அவன் கிடக்குறான் அது விடு. இப்போ நம்ம போய் இது எடுக்கலாம். கீழே போட்டு அந்த ஹேண்ட் பம்ப் எடுக்கணும். கீழே விழாமல் பார்த்துட்டு இந்த வாட்டி பொறுமையாக பண்ணலாம். ஏன்னா சீக்கிரமாக டப்புன்னு இது எடுக்கணும்னு நினச்சனால பட்டுன்னு வந்துட்டேன் கீழே. அவனுக்கு தெரியாமல் பார்த்து பொறுமையாக போகணும். கீழே ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் இங்கேயும் கிடையாது. எங்கேயுமே வைக்கல இவனுங்க. நான் இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விளாட்றதுனால வந்து கொஞ்சம் எனக்கு இடம்லாம் ப்ளேஸ் தான் தெரிஞ்சிருக்கு. நான் திரும்பி இது ஆடும்போது எனக்கு இந்த கேம் பழக்கம் ஆகிடும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த கேம் ப்ளே பண்ணுறேன். ப்ராக்டிஸே நான் எடுக்கலை. சுத்தமாக ப்ராக்டிஸே எடுக்கலை. நான் அப்படியே வந்து விளாட்றேன் இந்த கேமை. யூடியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒருத்தரோட. அது பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வந்தால் விளாட்றேன். டுட்டோரியல் பார்த்தா வந்திருக்கேன். என்ன ப்ராக்டிஸ் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சே இதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்குது. இதில் அட்டெம்ப்ட் நிறைய எடுக்க தான் செய்யும். அடுத்த வாட்டி நான் சரி பண்ணிவிட்டு பக்காவாக விளாடுறேன். ஆனால் இது முடிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. மேலே வரத்துக்குள்ளே பெரும் பாடாக போச்சு. சரி இப்போ திரும்பி போகலாம். இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை. சரி இப்போ இந்த ஹேண்ட் பம்பை போட்டு அங்கே உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வேறு இப்போ கீழே வந்தோன்னா போய் நம்ம வேறு க்ரோ பார் வேறு எடுத்துடணும். கீழே போய் க்ரோ பார் வேறு போட்டு விட்டேன். எவனும் வர மாதிரியே சத்தம் கேட்குது. சீக்கிரம் எப்படி கிராணி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த இது ரெஞ்ச் ஹேண்டில் போட்டு இது பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறுக்குள்ளேருந்து எடுத்துடலாம் டப்புன்னு. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. க்ரோட் பார் வச்சு உடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஐயோ இந்த சைடு வர பக்கு வந்துட்டானே. இந்த சைடு போகலாமா வேணாமா? பக்கு பாபு வந்து பட்டுன்னு அடிச்சிருவான். சொல்ல முடியாது. ஐயோ பாபு வந்துட்டான். பக்கு வந்துட்டான். சரி இறங்கி போகலாம். இது எப்படி மேலே வந்துச்சு? அந்த இது சிலையோட தலைன்னு தெரில. அப்போ வந்துச்சு இப்போ காணோம். ஐயோ பாபு வந்துட்டான். சீக்கிரம் ஓடு 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 ஓடு. உட் பிளாங்க் இருக்குங்க எடுத்துக்கலாம். ஐயோ தொத்தின்னு வரானே பாபு. கீழே போயிட்டு நம்ம இதே எடுத்து வந்துடலாம். க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அவன் அதுக்குள்ளே போயிடுவான். அது பிரச்சனை இல்லை. டப்புன்னு க்ரோபார் எடுத்துடலாம். அவ்வளோதான் எடுத்தாச்சு. லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கண்ணு தெரியாது தூரத்துந்து. அந்த ஒரு தைரியம் தான். சரி இப்போ போகலாம். போயிருப்பான்னு நினைக்கிறேன். போகலாமா வேணாமா? சரி ஓகே போகலாம். சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி போய் பார்க்கலாம். எவனா வரானுங்களான்னு தெரியலை. சரி இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே கன்ஃபார்மாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்விட்ச் போர்ட் கீ இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். என்ன கீன்னு தெரில. ஸ்விட்ச் போர்ட் கீ சூப்பர். நைஸ். ஐயோ பின்னாடி வந்து அஸ்டானே. நான் சும்மா விட மாட்டேன்டா. கன்று வச்சு ஒன்று போடுவேன்டா. கன்று மட்டும் செஞ்சிருண்டா. கன்று செஞ்சோன்னா முதல்ல அவங்க 2 பேர் தானே போடணும். இன்னும் டோர் ஹேண்டில் 2 கிடைக்கல. 1 தான் கிடச்சிருக்கு. 2வது கிடைக்கட்டுமே. உங்களை பார்த்துக்கிறேன்டா. சரி இப்போ வாங்க போகலாம். கன்று கிடைக்கட்டும். 2 பேரும் முதல்ல போட்டு தள்ளணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போய்ட்டு இது க்ரோபார் வேறு அங்கே போட்டேன். க்ரோபார் சொல்லுவோம். இது ஸ்விட்ச் கீ வேறு கீழே போட்டு அதை வேறு எடுக்கணும். சுற்றின்னு போக வேண்டியதான். ஒரு வழியே இல்லை. இவன் பார்த்தா இந்த சைடு வரான், இவன் அந்த சைடு வரான். அதனால இப்படி சுற்றின்னு போயிட வேண்டியதான். ஸ்விட்ச் போர்டு கீழே தான் இருக்குது. இங்கே ஒன்று இப்போ மாட்டிடலாம். டோர் ஹேண்டில் இன்னும் ஒன்று வேணும். டோர் ஹேண்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த இன்னொன்று டப்புன்னு பொறுமையாக கீழே போய் அந்த சுவிட்சு இதை எடுத்துடலாம். சுவிட்ச் போர்ட் கீ அவ்வளோதான். இப்போ ஒரு பொருளை அன்லாக் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிடச்சிச்சு. டைமண்ட் கிடச்சிச்சு. இன்னும் மேலே இருக்க அந்த மோனலிசா பெயிண்டிங்கும் அடுத்து இந்த கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு இது இருக்கும். ஹேண்ட் வீல் இப்போ எடுத்து விட்டோம்ல, அதனால் அந்த இது கீழே ஒன்று இருக்கும்.
இது கீழே இதோ இங்கே அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது டைமண்டும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணி இங்கே நம்ம மாட்டை வச்சா தான் இப்போ நம்ம மேலே போக முடியும். ஆனால் வந்து இந்த ஒரு இது லேசர் லைட் இருக்குது பாருங்களா, பட்டாலே டமால்னு வெடிச்சிருவோம். கோடு பார்த்துட்டேன் 3441. ஓகே, அயன் டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. சூப்பர். இப்போ யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணி வர வைக்கலாம். வாடா வாங்கடா ஏன்னா வாங்கடா. இப்போ பாபு பக்கு எவனா ஒருத்தன் தான் நான் மாட்டிப்பான். இந்த இது கோல்டு காயின் எடுத்துடலாம். அவ்வளோதான், பக்கு மாட்டிக்கினான். இப்போ பாபு வருவான், கன்ஃபார்மாக வருவான். வந்துட்டான், சொன்ன மாதிரியே வந்துட்டான். பாப் சொன்ன மாதிரியே வந்துட்டான். சரி, இப்போ இது கோடை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். ரொம்ப நேரம் வந்து நிற்க மாட்டான்னா பிரச்சனை இல்லை, அவன் அங்கேயே பார்த்துட்டு போயிடுவான். நம்ம இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். சுவிட்ச் போர்டுக்கு வந்து டைமண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். உட்லாங் இருக்கலாமா இல்லை வேணாமா, அது போட்டலாமா வேணாமா? சரி, கொஞ்சம் லேட்டாகவே போடலாம் அது. சரி, இப்போ அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டானா? போயின்ட்டுருக்கான். நம்ம இந்த டைமண்ட் அப்புறமா வந்து எடுத்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ஸ்விட்ச் போர்டுக்கு போட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்ன ரூம் இது? ஓ, இது அந்த அழுக்கு பிடிச்ச துணி ரூமா? சரி, இப்போ போகலாம். இப்போ அந்த சுவிட்ச் போர்டுக்கு இது எங்கன்னு மேலே போகணும். இப்போது மேலே போனால் எவனா இருப்பானான்னு தெரியல. பக்கு பாபு எவனா இருப்பானுங்களான்னு தெரியல. இப்போ தான் பக்கை இது பண்ணேன். பக்கு இப்போ தான் செத்து போனான், அதுக்குள்ளே வந்துடுவானான்னு தெரில, பார்க்கலாம். சரி, இப்போ இது போட்டு இது பண்ண கோடு வந்து ஏதோ பார்த்துனேன். கோடு நம்ம பார்த்துனேன். 3441. பட்டன் கிடச்சிச்சு. சூப்பர். இதுவும் கிடச்சிச்சு. டைமண்ட் எடுத்தாச்சு. இப்போது பட்டனும் கிடச்சிச்சு. இப்போது டைமண்ட் இங்கே கீழே போட்டு இந்த பட்டன் எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே யாராவது வர வச்சு நம்ம அந்த சைடு சுற்றிட்டு போக வேண்டியதான். ஏன்னா வந்து சேஃப்டி கிடையாது. ஏற்கனவே அடி வாங்கிட்டோம் 2 வாட்டி. வாடா பாபு, வாடா பாபு வா. இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இல்லை. சரி, வா சீக்கிரம் வாடா வா. இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இல்லை. சரி, அப்படியே உட்கார். ஐயோ, திரும்பி அடிச்சிட்டா. சே, இருங்கடா, உங்களுக்காகவே கன்று செஞ்சு கொண்டு வந்தால் அடிக்கிறேன்டா. சும்மா விட மாட்டேன்டா. உங்களுக்காகவே கன்று செய்வேன்டா. இப்போ போய் டோரானில் கண்டுபிடிக்கணும். சரி, சீக்கிரம். இந்த சைடு வர இதை திறக்கணுமா? இந்த மணியை வர அடிக்கணும். டங் 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 டங். சாப்பாடு போடுறாங்க. வாடா பக்குவா. சாப்பாடு போடுறாங்க. வா பக்குவா. பக்குவா, சீக்கிரமா பக்குவா. சீக்கிரம்டா, வாடா பக்குவா. இவ்வளோ நேரம் தட்டுறான், வந்து துளி மாட்டிறானே இந்த பைப்பில். எவ்வளோ நேரம்? இதை வச்சு ஓப்பன் பண்ண பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்பி அடிக்க வேண்டியதான். இந்த பைப்பில் வந்து துளைய மாட்டேங்குது. வந்துச்சு. கேட்ச் கீ எத்தாச்சு. சீக்கிரம் போடா. போ. அவ்வளோதான். ரெட் கீ வேறு இங்கே கிடக்குது. நம்ம வந்து இந்த டோர் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. நம்ம கீழே இருக்க அந்த சீவேஜ் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறது இங்கே. சரி, ஓகே. பார்த்து பொறுமையாக இங்கே கீழே போட்டு இது பண்ணிடலாம். டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். இங்கே போட்டு போயிடலாம். அதனால் நம்ம பக்கம் வரமாட்டானுங்க. ஐயோ, பார்த்துட்டானே அப்போ கூட. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு டோர் ஹேண்டில் கிடச்சிதுன்னா டப்புன்னு இந்த கன்னை ரெடி பண்ணிடலாம். சீக்கிரம் எதாவது இருக்கானுங்களா? இங்கே எவனா இருக்கானுங்களா? இங்கே எவனும் இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து மேலே ஏதோ கோட்டை விட்ட மாதிரி இருந்துச்சு, எதுவும் இல்லையா? சரி, ஓகே. இங்கே தான் ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் இங்கே எங்கேயாச்சும் நல்லாயிருக்கும். ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, உள்ளே பக்கு இருக்கான். இங்கே பாப் தினா தொத்துனரும்.
சுவிட்ச் போர்டுக்கு எங்கள் மேலே அடி வாங்கி செத்தல மறந்துட்டேன். மேலே வர அந்த இது கீ போட்டு ஓப்பன் பண்ணிட்டல, அது ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது பிளாங்க்கு அதையும் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மேலே போகலாம். இப்போது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மேலே போய்ட்டு அந்த பிளாங்க் வச்சு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கரண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ போகலாம் மேலே. பக்கும் பாபும் வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, மேலே வந்தாச்சு. இப்போ சுவிட்ச் போட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே போய் திரும்ப வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்லெண்டினா மாஸ்க்கு நம்ம இந்த மேட்ச்சை முடிச்சிருக்கோம். அவ்வளோதான். அயனாக் போட்டாச்சு. இங்கே எதுவும் இல்லை உள்ள. ஓகே, சரி, இப்போ இது அம்மிக்கிட்ட அந்த சைடு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டோர் ஹேண்டல் கட்சினா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கன்னு செஞ்சு அவங்கள முடிக்கணும் கதையை, அதுக்காக சொல்கிறேன். இது டோர் ஹேண்டல் எவனோ வர மாதிரி சத்தம் கேட்குது. அவ்வளோதான், டோர் ஹேண்டல் கட்சி சூப்பர். இப்போ இந்த டோர் ஹேண்டல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு திறமையை காமிக்க வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது? பாட்டில் ஆஃப் எஃபிஷியன்சியா? சரி, இப்போ இங்கே போய் டோர் ஹேண்டில் போடலாம். அவ்வளோதான். உள்ள என்ன பொருள்? ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே இருக்குது. சூப்பர், அருமையாக 2 பொருள் கிடச்சிருச்சு. ஒன்று இந்த கன்னு, இன்னொன்று இந்த ஸ்க்ரூ ட்ரைவர். சூப்பர், இதை தான் தேடி இருந்தேன் ரொம்ப நேரமாக. ஐயோ, இவன் வந்துட்டான். பக்கு வந்துட்டான். ஐயோ, தொத்தின்னு வரானே. அப்படியே போகலாம். அவன் தொத்துன்னு வட்டம் பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் இதுவும் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆமாம், அந்த பெயிண்டிங் மட்டும் இப்போ கீழே இறக்கி வைக்கணும். அதற்கு முன்னாடி இப்போ போயிட்டு கரண்ட்டை நம்ம இது பண்ணணும். இப்போ தான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தால் அதுக்குள்ளே ஆன் ஆயிடுச்சு. செக் வெறுப்பு. சரி, இப்போ போகலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். அவ்வளோதான். இப்போது எப்படியா ஒரு இதுக்கு போகணும். மேலே ஃப்ளோருக்கு, செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே போகணும். இங்கே எதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து இது விட்டுருந்தோம்ல, காயினா இதுவா டைமண்டா? காயின். கோல்டு காயின். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இந்த 3 எக்ஸ்பென்சிவான பொருளை தான் இவனுங்க வந்து 3Dன்னு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கானுங்க இந்த திருட்டு பசங்க 2 பேர். வாட்டர் மெலன் மண்டேனும் இது பூசணிக்காய் மண்டேனும். சரி, இப்போ இந்த பொருளை நம்ம வந்து இதில் எவனோ தோண்டானே. சரி, ஓகே. இப்போ பார்த்து பொறுமையாக போகணும். ஏன்னா இங்கே ஊந்தனா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பார்த்து போகலாம். பார்த்து அவ்வளோதான். சூப்பர். பார்த்து ஐயோ, சரி 4வது வாட்டி அடி வாங்கிட்டேனே. வெறுப்பாகுதே. வெறுப்பு கைஸ், வெறுப்பு. அங்கே விட்ருப்பானுங்கன்னு நினச்சா பார்த்தா இங்கே போட்டு வச்சுருக்கானுங்களே. அந்த எலக்ட்ரிசிட்டி ரூம்லேயே போட்டுருக்கலாம். இப்போ திரும்பி சுற்றிட்டு போகணுமா? ஆனால் இப்போ பிளாங்க்கு கீழே கிடக்குது, அதையும் எடுக்கணும். இப்போது சுற்றின்னு தான் போனோம் ஒரு வயல். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் சிலிண்டர் இது ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கீழே போட்டு போயிடலாம். ஆனால் வந்து இது கடைசியில் தேவைப்படும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம் ஃபுல்லாக. யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. இப்போ நம்ம மேலே ஏறி ஃபில் பண்ணோம் கேஸை. அதுக்கு முன்னாடி யாரோ பார்க்கலன்னா நல்லாயிருக்கும். மேலே எவனா இருக்கானா? இல்லை, மேலே எவனும் இல்லை. இந்த சைடு சத்தம் கேட்குது. இந்த சைடு எவனும் வரல. ஆனால் இப்படி பண்ணலான்னு பார்த்தா அப்படி வந்து வச்சுருவானுங்க. சரி, நம்ம இப்படி வச்சு இது பண்ணலாம். சீக்கிரம். பின்னாடி எவனா வந்து அச்சிட போகிறான். இவனும் வர மாதிரி கேட்குது. இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அந்த கன்னை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே போதும்.
அந்த கன்னை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சுற்றின்னு போனோம். இப்போ அதான் வெறுப்பு. அவ்வளோதான் வந்துச்சு. இப்போ இந்த கன் எடுத்துடலாம். கீழே போட்டு இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வாங்கடா. ஃபஸ்ட்டு யார்? இவனா? வா 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 பாபா. அவ்வளோதான், பாப் காலி. பக்கு எங்கடா இருக்க? பக்கு வாடா முஞ்சா வாடா முஞ்சா வாடா. இந்த சைடு ஒரு யாசேவா இந்தா டமால் வச்சுக்கோ. இதுக்கப்புறமா எவனும் தடுக்க முடியாது. இப்போ போகலாம். இப்போ போய்ட்டு இந்த உட் பிளாங்க் எடுத்துகிட்டு திரும்பி போய் லைட் ஆஃப் பண்ணணும். வெறுப்பு. அது ஏற்கனவே திறந்துருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் மேலே. இப்போ திரும்பி போய் லைட் ஆஃப் பண்ணணும். வெறுப்பு. சரி, இப்போ போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம். இது வேறு வெறுப்பு. அப்பப்போ வர வேண்டியதாக இது கீழே. அவ்வளோதான். இது வேறு. சரி, அவ்வளோதான். அது வரத்துக்கு 2 நிமிஷம் 30 செகண்ட் ஆகணுனால அதனால் நம்ம அதுக்குள்ளே இது பண்ணிடலாம். சீக்கிரமாக போயிட்டு அந்த இது எடுக்கணும். பெயிண்டிங் எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை வேறு கீழே வேறு எடுத்துகிட்டு போகணும். அதான் இங்கே டேஞ்சரு. ஒரு பொருள் நம்ம கீழே போட்டாச்சு. மிச்சம் 2 பொருள் இருக்குது. கீழே இந்த காயின் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். டைமண்ட் மேலே இருக்குது. அதை மட்டும் எடுக்கணும். இப்போது டைமண்ட் மட்டும் இருக்குது. அதை மட்டும் எடுக்கணும் இப்போதைக்கு. இந்த டோரை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பிளாங்க் போட்டுடலாம். பார்த்து போன வாட்டி கீழே வந்த மாதிரி திரும்பி விழக்கூடாது. பார்த்து குதிரா. அப்பா பார்த்து குதி. ஐயோ செக். திரும்பி முதல்ல இருந்தா வெறுப்பு. செக். இந்த வாட்டியாவது கரெக்டாக பண்ணணும். சீக்கிரம் டோர் லாக் ஆகிட போகுது. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு போச்சுப்பா. அவ்வளோதான். பொறுமை. அவ்வளோதான். பிளாங்க் போட்டாச்சு. இப்போ 1 ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ, 3 ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூ. அவ்வளோதான். கட்டியாச்சு. பெயிண்டிங் எடுத்தாச்சு. பார்த்து பொறுமையாக போகணும். ஏன்னா இங்கே அவுட் ஆனால் கூட இந்த பெயிண்டிங் எடுத்து ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து இதை எடுக்கிறதுக்குள்ள அவனுங்க அடிச்சுனே இருப்பானுங்க நம்மளை. கன்னில் வர ஆமோ இருக்கான்னு தெரில. சரி, இதை எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாம். டைமண்ட் வேறு இருக்குது. இந்த டைமண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இன்னொன்று 3வது பொருள் கீழே இருக்குது. அதனால் பிரச்சனை. இப்போ நம்ம கீழே போய்ட்டு எல்லாத்தையும் முடிக்கலாம். இப்போ அந்த செவரை உடைக்கணும். இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ ஏன்னா இங்கே இருந்த டைனமைட் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இப்போ ஒரே பிரச்சனை, டைனமைட் இல்லை. 5 டைனமைட் கொடுத்தாங்க. மொத்தமாக 5 டைனமைட்டையும் வெடிக்க வச்சுட்டேன். இப்போ நம்ம கன்னை வச்சு தான் இப்போ இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. ஐயோயோ வந்துட்டானே. போயிட்டு வாடா அப்படின்னு அடிச்சு விட்டான். இப்போ டைனமைட்டை கண்டுபிடிக்கணும். இப்போது எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். 5 டைனமைட்டில் 5 யூஸ் பண்ண மாதிரி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் பார்க்கலாம். இப்போ பார்த்து இருக்கணும். பொத்து முந்தினா கால் வந்துடும். அவ்வளோதான். பொறுமை. அவ்வளோதான். ஐயோ திரும்பியும் எலும்பு முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணி விடலாம். பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஏன்னா சவுண்டு கேட்டால் அவனுக்கு வந்துடுவானுங்க. கேட் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டால் பார்த்து பொறுமையாக. ஐயோ பார்த்துட்டான். பக்கா பாபான்னு தெரியல. டப்புன்னு வந்தாங்க. அந்த பார்க்கல. ரேட் பாய்சன். சரி, இப்போ இந்த 2 பொருளை எடுத்துகிட்டு கீழே போகலாம். இது வேறு இப்போ வேணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. இல்லைன்னா இந்த கன்னை கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த கன்னை கொண்டு வந்து இது சுற்ற வேண்டியதான். ஒரு வழி இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த டைமண்ட் எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம். 1 2. இப்போ போய்ட்டு இந்த கன்னை எடுத்துன்னு வரலாம். அப்பா கன் எடுத்துன்னு வந்தாச்சு. ஃபஸ்ட் வெடிக்க வச்சாச்சு. இப்போ கீயை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த இது டைமண்ட், இந்த பெயிண்டிங், அடுத்து இந்த கோல்டு காயின். அவ்வளோதான். எஸ்கேப் பண்ணிட்டோம்.
அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதில் இது ட்வின்ஸில் இது போடுறேன் வித் கெஸ்ட்டோட அடுத்த இதில் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ். உங்களை அடுத்த சந்திக்க முடியும். இது உங்களை எம்எல்ஜி ஸ்டீஃபன். பாய்.